இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உலகத்துல ஒவ்வொரு வருஷமும் 1 பில்லியனுக்கு மேல போன் வித்துட்டு இருக்கு. வெறும் இந்தியால மட்டும் 15 கோடி போன்ஸ் வித்துட்டு இருக்கு. இந்த எல்லா டிவைசஸோட லைஃப் சைக்கிளும் 5 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஆனா 2 வருஷம் கூட யூஸ் பண்றது இல்ல. நம்மளோட புது போன் எல்லாரும் வாங்கிடுறோம். ஆனா நம்ம பழைய போனை பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் லேபிள் வந்து ஒட்டிடுறோம். அண்ட் நம்ம ஆடியன்ஸ் இப்ப சொன்ன மாதிரி செகண்ட் ஹேண்ட் ரிஸ்க் ஆனது. இந்த நிலைமையில கஸ்டமர்ஸ் கிட்ட 2 ஆப்ஷன் தான் மிச்சம் இருக்கும். ஒன்னு நிறைய பணத்தை கொடுத்து புது போன் வாங்கணும், இல்லனா ஒரு சீப்பான போன்ல வாழ்க்கை நடத்திடணும். அண்ட் இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஒரு 3வது சாய்ஸ். பிரசன்டிங் கண்ட்ரோல் Z. கண்ட்ரோல் Zல கஸ்டமர்ஸுக்கு பிரீமியம் ரேடியோ டிவைசஸ் கிடைக்கும். எல்லா டிவைஸும் புதுசு போலவே இருக்கும். இதை வாங்குற எக்ஸ்பீரியன்ஸும் புதுசு போலவே இருக்கும். ஒருவேளை வாங்கினதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா கூட உங்களுக்கு 15 மாசம் வாரண்டி கிடைக்கும். கண்ட்ரோல் Zல ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு ரீபர்பிஷ்மென்ட் சிஸ்டம் உருவாக்குனனால தான் எங்களால இதை பண்ண முடியுது. இங்க நாங்க பழைய போன்ஸை முற்றிலும் புதுசு மாதிரி ஆக்கிடுவோம், அதுவும் ரொம்ப குறைவான விலையில நேரத்துல. அண்ட் இது சாத்தியமாகிறது காரணம் AI ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் தான். கண்ட்ரோல் Zயோட மிஷன் ஸ்மார்ட் போனோட லைஃப் சைக்கிளை அதிகப்படுத்தணும் அண்ட் ரினியூட நியூ நார்மல் ஆக்கணும். சோ சொல்லுங்க இன்வெஸ்டர்ஸ், எங்களோட இந்த மிஷன்ல எங்க கூட நீங்க கைகோர்க்க விரும்புறீங்களா? என்னோட இந்த வெஞ்சருக்கு நான் கேக்குறது 1.5 crores ஃபார் 1% ஆஃப் மை கம்பெனி. தேங்க்யூ. முதல்ல நான் உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்புறேன். நீங்க கர்னால்ல இருந்து வந்திருக்கீங்க. நானும் கர்னால்ல சேர்ந்தவன் தான். கர்னால்ல இப்படி ஆண்டர்பிரினர்ஷிப்பை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நான் உங்களோட கான்செப்ட பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நீங்க இதை எப்படி பண்றீங்க? சோ இன்னைக்கு நீங்க உங்க போனை ஆன்லைன்ல வாங்கினாலும் சரி, இல்லனா ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர்ல வாங்கினாலும் சரி, அங்க உங்களோட பழைய போனை விற்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனும் அங்க கிடைக்கும். அப்படிப்பட்ட கம்பெனிஸோட தான் நாங்க ஒர்க் பண்றோம். அந்த கம்பெனிஸ்ல இருந்து இந்த டிவைஸை நாங்க வாங்குறோம். அந்த டிவைஸ் எங்க கிட்ட வரும்போது அதை குர்கான்ல இருக்க எங்க ஃபெசிலிட்டிக்கு கொண்டு போவோம். திஸ் ஃபெசிலிட்டி இஸ் அப்சல்யூட்லி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட். இப்படிப்பட்ட ஒரு ஃபெசிலிட்டி எனக்கு தெரிஞ்சு இந்தியால வேற எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க நாங்க முதல்ல எல்லா பழைய போன்ஸையும் டயக்னோஸ் பண்ணுவோம். அதுல நாங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு பொறுமையா பார்ப்போம். அதை நாங்க மொத்தமா டிஸ்அசெம்பிள் பண்ணுவோம். அதுல எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போயிருக்கோ அதெல்லாம் நாங்க மாத்துவோம். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ரீஅசெம்பிள் பண்ணுவோம். ஒரு கண்டினியூஸ் கன்வேயர் பெல்ட்ல ஒரு போன் மேனுஃபேக்சர் பண்ற மாதிரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த எல்லா டிவைசஸையும் டெஸ்டிங் பண்ணுவோம். அந்த டெஸ்டிங்ல என்ன விசேஷம்னா, நாங்க பண்ற எல்லா டெஸ்டிங்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டட். அதுல எந்த ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இருக்காது. சோ எந்த விதமான சப்ஜெக்டிவ் எரர்ஸும் இருக்காது. சோ எல்லா போன்ஸும் 300 விதமான டெஸ்டிங்கை கடந்து தான் வரும். அண்ட் இது எல்லாமே எங்களோட ஃபெசிலிட்டியில தான் நடக்கும். ஒன்ஸ் டிவைஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் பார்க்க அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க எங்களோட வெப்சைட்ல சேல் பண்ணுவோம். அண்ட் இந்த வாரம் எங்களோட முதல் ஸ்டோரை ஓபன் பண்ணியிருக்கோம் குர்கான்ல. வெரி நைஸ். ஒரு செகண்ட்ஸ்ல போன் வாங்கணும்னா இல்ல ஒரு ரெஃபர்பிஷ்டு போன் வாங்கணும்னா ஒவ்வொரு தெருமுனையிலயும் அதுக்கான கடைங்க இருக்குதா? அப்படி இருக்கும்போது இந்த ஐடியா வச்சு இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணலாம்னு நீங்க எப்படி யோசிச்சீங்க? பழைய போனை நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் விற்கிறாங்க தான். ஒவ்வொரு தெருவிலையும் உங்களுக்கு அது கிடைக்கும். அண்ட் நாங்களும் அதை பார்த்தோம். அதுல நாங்க ரியலைஸ் பண்ணது என்னன்னா, கஸ்டமர்ஸுக்கு திருப்தி இல்ல. அதாவது அவங்க என்னவோ அதை வாங்கிடுறாங்க, அதுல குவாலிட்டி இருக்கிறது இல்ல. சோ நாங்க நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, யாருமே அந்த குவாலிட்டியில ஒர்க் பண்ண விரும்புறது இல்ல. அதாவது யாருமே அந்த ப்ராடக்ட்டை ரீஃபர்பிஷ் பண்றது இல்ல. சோ பிரச்சனை அங்கதான் இருக்கு. சோ அதை தான் நான் என்னோட கோரா எடுத்துக்கிட்டு கடந்த 5 வருஷத்துல என்னோட பெரும்பாலான நேரத்தை இதை உருவாக்குறதுக்காக தான் நான் செலவழிச்சிருக்கேன். ஒரு ரீஃபர்பிஷ்மெண்ட் ப்ராசஸை உருவாக்கியிருக்கேன். சரி, இப்போ பிசினஸ் விஷயத்தை நான் உங்க கையில விட்டுறேன். நீங்க கடைசியில இவருக்காக எல்லா வால்ட்டையும் ஓபன் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஆர்கனைஸ் செக்மெண்ட்ல நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, நம்ம நாட்டுல மட்டுமல்ல குளோபலா கூட. சோ உங்களோட பிராண்ட்ல மோட் என்ன? சார், ஒரு கம்பெனி எங்க கிட்ட 4 மேஜர் மோட் இருக்கு. முதல் விஷயம் சப்ளை செயின் அண்ட் டிவைசஸ். இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க நிறைய கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைப்ஸ் மூலமா தான் இந்த டிவைசஸ்லாம் எங்களுக்கு கிடைக்குது. கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நாங்க வாங்குறது இல்ல. ரெண்டாவது விஷயம் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை செயின். சோ நாங்க மாத்திர இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் அந்த காம்போனன்ட்ஸ் எந்த கம்பெனி பண்றாங்களோ அவங்களோட டைரக்டா டீல் பண்றோம். பேட்டரிஸ், ஸ்க்ரூஸ் எதுவா இருந்தாலும். அண்ட் மூணாவது எங்களோட ஃபெசிலிட்டி அண்ட் என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ரீஃபர்பிஷ்மென்ட். எங்களோட டெஸ்டிங் ஃபுல்லி ஆட்டோமேட்டட். 300க்கும் மேலான சோதனைகளை நாங்க பண்றோம். இது எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆனது அப்படின்னா, ஒரு புது போன் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஒரு கம்பெனில எந்த அளவுக்கு டெஸ்டிங் பண்ணுவாங்களோ அந்த லெவல் டெஸ்டிங் இங்க இருக்கும். பேசிக்கலி OEM டெஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறமா ரெடி ஆகிற போன்ஸை அந்த எல்லா டிவைசஸையும் எங்களோட வெப்சைட்ல இருந்து நாங்க டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கு விற்கிறோம். எங்களோட சேல்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்க பியூர்லி D2C. சோ நாங்க அங்க ஒரு கன்சியூமர் பிராண்டையும் உருவாக்குறோம். அதுக்கு ஒரு ரீட்டைலையும் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். என் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க காட்டுனீங்களே இந்த ஃபெசிலிட்டி, இட் இஸ் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட். என்னால புரிஞ்சிக்க முடியுது. இப்ப நீங்க இதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கீங்க? இத கட்ட இது வரைக்கும் 8 கோடி ரூபாய் நாங்க செலவு பண்ணிருக்கோம். 8 கோடி ரூபாவா? ஆமா.
சரி, கடந்த 5 வருஷத்துல உங்களோட இயர் ஆன் இயர் ஆனுவல் டர்ன் ஓவர் எவ்வளவு இருந்திருக்கு? போன வருஷம் எங்களோட ரெவென்யூ 13.8 crores. இந்த பிசினஸ்ல மார்ஜின் எவ்வளவு? எங்களோட கிராஸ் மார்ஜின் about 22%. கிராஸ் 22. சரி, நெட் ஸோ இன்னைக்கு டேட்ல நெட்ல நாங்க பிரேக் ஈவன்ல இருக்கோம். அண்ட் நீங்க ஃபண்டிங் வெறும் 2.5 crores தான் வாங்குறீங்க அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ்க்காவே 8 கோடி செலவு பண்ணிருக்கீங்கன்னும் போது நீங்க நிறைய பணம் போட்டிருக்கீங்க போல இருக்கே. இல்ல சார், நாங்க இது வரைக்கும் 12.5 கோடி ரைஸ் பண்ணியிருக்கோம்.